அதை ரொம்ப பேர் என்ன பண்ணுவான்னா யதோக்தமாக அதை வேக விட்டு அதை பிரித்து பாகலை போட்டு பெரட்டி அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அதுலேயும் சுத்தி எதுன்னா அதை சுட்டு தான் சாப்பிடுவா. வேக விட்டா அது 10, வேக விட்டு சாப்பிட்டேன்னா அது 10ஆ போயிடும். 10ன்னு ஒன்று உண்டு. அது நான் என்ன சொல்கிறேன், அந்த சப்தமாவது காதில் வேட்டவன் 10, 11ன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேக விட்டு சாப்பிட மாட்டார்கள், அதை சுட்டு சாப்பிடுவார். மூலம், கிருத்தம், நெய் சாப்பிடலாம். பயஹா, பால் சாப்பிடலாம். ஹவிஹி, ஒரு சாதம் வெடிக்கும் போதும் அந்த கஞ்சியை வெடிக்காம வைக்கிறது, அதுக்கு ஹவிஸ்ன்னு பேர். இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்படிதான், குக்கர்ல. அது எல்லா நாளும் அப்படி சாப்பிடக்கூடாது. எல்லா நாளும் கஞ்சி வெடிச்சுட்டு தான் சாப்பிடணும். சுவாமிக்கு நிவேதனம் ஹோமங்கள்லாம் பண்றதே அதுக்கு ஹவிஸ்ன்னு சொல்ற மத்தியில அந்த சமயத்துல தான் கஞ்சி வெடிக்காம இருக்கணும். சில விரதங்கள்ல அதை சாப்பிடலாம். பிராமண காமியாச்ச, ஏதோ ஒரு சிரார்த்தம் வந்துடுச்சு, சிவராத்திரி அன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சிரார்த்தம், சாப்பிட்றதா சாப்பிடாம இருக்கிறதா இருந்தால் சாப்பிடலாம். அது தோஷம் கிடையாது, பண்றவனுக்கும் தோஷம் கிடையாது. இப்போ ஒருத்தர் வைகுண்ட சிவராத்திரி அன்னைக்கு அவ அப்பாவுக்கு சிரார்த்தம், ஊர் முழுக்க தேடினா ஒரு பிராமணாலும் கிடைக்கல. யாரோ ஒரு பிராமணரை பார்த்தார் அன்னைக்கு கார்த்தால, நான் சிரார்த்தம் பண்றேன் நீங்க வரணும் அப்படின்னு அவரை கேட்கிறாருன்னா, இந்த சிரார்த்தத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு பிராமணனை பார்த்து நீ சிரார்த்தத்துக்கு வரணும், எனக்கு ஒத்துருமே கிடைக்கல, நீ வரணும்னு சொல்லிட்டா நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பிராமணனை சிரார்த்தத்துக்கு கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்லக்கூடாது. க்ஷத்ரியனை யுத்தத்துக்கோ சூதாட்டத்துக்கோ கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவர்களுடைய தர்மம். இது குரோர் வச்சனம். ஒரு குருநாதரோட இருக்கோம் அன்னைக்கு, அவரை உன்னை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றார். இல்லை இல்லை நான் ஏகாதசி சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. குரு அவருக்கு தெரியாத, அதையும் தாண்டி குரு கிருபை, குரு சங்கல்பம், அவர் எதை கொடுத்தாலும் சாப்பிடணும். வச்சனம் ஔஷதம், மருந்துகள் எடுத்துக்கிறோம். டெய்லி டாக்டர் சில மாத்திரைகள்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சாப்பிடும்போது அதுவும் தோஷம் கிடையாது. இப்படி 8 வகையான ஒரு பொருள்கள் அந்த விரதத்தை கெடுக்காது அப்படின்னு இருக்கு. இந்த மருந்து எடுத்துக்கிறதுலையும் நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாது, கெமிக்கலாக இருந்தால் விஷயம் வேற. இந்த வைட்டமின் டேப்லெட்லாம் எடுக்கிறதே அது மேலே ஜெல்லி மாதிரி இருக்கும். தெம்பு டேப்லெட்லாம் சாப்பிட்றதே அப்படி தொட்டு பார்த்தேன்னா ஜவ்வு மிட்டை, அது சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது மாம்சம். அது அதனால அந்த டேப்லெட்டையே பச்சை போட்டிருக்க மாட்டான், சேப்பு தான் போட்டிருப்பான் போடும். ஏன்னா நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் சொல்கிறேன், நான் தெரியாமல் அன்னைக்கு போய் நம்ம அதை எடுத்துக்கு சாப்பிட ஒரு இதுவாக இருக்க, சாதாரணமாகவே சாப்பிடக்கூடாது. அது மாதிரி டேப்லெட்டில் டாக்டர்கிட்ட அவன் காசுக்கு வாங்கி தானே எழுதி கொடுக்குறான். அவன் எந்த கம்பெனி காசு கொடுக்குறதோ கூட கொடுக்குறதோ அதை தான் முக்கால்வாசி, எல்லா டாக்டரையும் சொல்லலை, நல்லவாளும் இருக்கு, அதில் எழுதி கொடுப்பா. நாம தான் குறிப்பிட்டு கேட்கணும், நான் இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு நீ இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாததான மருந்தா தான் நீ கொடுக்கணும்னு குறிப்பிட்டு தான் நம்ம கேட்கணும். இப்படி 8 வகையான மருந்து இது இருக்கு. இந்த மாதிரி உபவாசங்கள் இருக்கும்போது காலத்தை வீணடிக்க கூடாது, பகவத் குணத்தை சொல்லணும். அது மாதிரி மகர்ஷிகளான சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதர் சொன்னபடி எல்லா புராணமும் அமையிறது. அதுல 5வது வேதமான பாரதம் அப்படிங்கிறது சகல தர்மங்களையும் உள்ளடக்கினது, சகல நுட்பங்களையும் சகல தத்துவங்களையும் சகல நீதிகளையும் எல்லாவற்றுக்கும் மேல பகவானுடைய மகிமைகளையும் சொல்லக்கூடியது, பகவானுடைய சௌலபியத்தை காமிக்கக்கூடியது. இந்த பாரத நாட்டில் இருந்த தர்ம பிராணர்களான உத்தமர்களான ராஜாக்களுடைய சரித்திரத்தை உள்ளடக்கினது. இதை கேட்கறதே அத்தனை புண்ணியம். அது அதனாலேயே நாம ஒரு நாளைக்கு பாரதம், ராமாயணம், பாகவதம் அப்படின்னு 3ஐயும் பாராயணம் பண்ணணும். ஒரு கிரகஸ்தனா உள்ளவன் ஒவ்வொரு சர்க்கமாவது பாராயணம் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும் அப்படிங்கும்போது ரிஷிகள்லாம் பிராத்தஹா தியூத பிரசங்கேன மாத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரவு சோர பிரசங்கேனேன்னு முதல்ல கார்த்தால பாரதம் தான் பாராயணம் பண்ணணும்னு இருக்கு. மகாபாரதம் தான் பாராயணம் பண்ணணும். அவ்வளோ விஷயம். எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, ரொம்ப பேர் பாரதத்தை ஆற்றுல பாராயணம் பண்ணக்கூடாதும்பா, ஆற்றுல கதை சொல்லக்கூடாது, ஆற்றுல பாராயணம் பண்ணக்கூடாது, பண்ணால் சண்டை வந்துடும். ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும், நம்ம சண்டை வந்துடும் அப்படின்னு பாரதத்தை அதுவே அது மாதிரி சில முட்டாள்தனமான ஒரு
மனசுல வாங்கிக்கிற விஷயங்கள். பாரதத்தை ஆத்துல பாராயணம் பண்ணக்கூடாதுன்னா விஷ்ணு வசனம் சொல்லக்கூடாது ஆத்துல, அதுவும் பாரதத்துல தான் இருக்கு. பகவத்கீதை பாராயணம் பண்ணக்கூடாது, அதுவும் பாரதத்துல தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லலையே. ஏன் பாரதத்தை ஆத்துல சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். எதனால இது வந்ததுன்னு தெரியணுமோ. பெரும்பாலான கிராமங்கள்ல குக்கிராமமா இருக்கிறத பெரிய பெரிய ஊரா இருந்தா கதை சொல்றதுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கும். இந்த நம்ம பெரிய பெரிய இந்த கபாலீஸ்வரர் கோவில், நம்ம திருச்சி ரங்கநாதர் கோவில், திருவாரூர் தியாகராஜா கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மாதிரி பெரிய கோவிலுக்கு போன எல்லாம் அதுல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை கவனிச்ச சிதம்பரத்தில் பார்த்தெல்லாம் ஆயிரங்கால் மண்டபம்னு இருக்கு. அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல தான் அரங்கேற்றுபடியே, கம்பராமாயண அரங்கேற்றுபடியே ஆயிரங்கால் மண்டபத்துல தான், பெரிய புராணம் அரங்கேற்றுபடியே ஆயிரங்கால் மண்டபத்துல தான். இது மாதிரி புராணங்கள் சொல்றது அங்கதான் சொல்லுவார்கள். உற்சவ காலத்துல பகவானை கொண்டு வச்சு உற்சவம் நடக்கும். மற்ற காலங்கள்ல கதா காலக்ஷேபம் நடக்கும். அங்க சின்ன கிராமங்களா இருந்தா ஒருத்தர் வீட்டு திண்ணையில தான் நடக்கும். அப்படி திண்ணையில நடக்கிறதே இன்னைக்கு சொல்ற மாதிரி 10 நாள் 15 நாள் 1 மாசங்கள்லாம் வச்சுன்னு சொல்ல மாட்டார். ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சு அர்த்தம் சொல்லுன்னு போவார். அப்படிங்கிறதே சாதாரணமான சின்னதா இருக்கக்கூடிய புராணங்களுக்கே நாளாகும். பாரதமோ 1,00,000 ஸ்லோகம் உடையது. எத்தனை நாள் சொல்லணும்னா அது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல ஆயிடும். 2 வருஷம் 3 வருஷம் ஒருத்தர் வீட்டை சொல்லும் போது அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்துடலாம். இந்த கதையானது அங்க சொல்ல முடியாம போயிடும். அதுக்காக சொல்லலாம். பாரதம் வீட்டில் சொல்லக்கூடாது. வீட்டில் சொல்லக்கூடாதுன்னா திண்ணையில வச்சு அது பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்லப்படுறதே தவிர பாரதமே படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோ பெரியதான மகத்தான மகிமையோட கூடினதான புராணம். இந்த புராணம் ஆரம்பிக்கிறது சந்திரவம்சத்தினுடைய பெருமையோட. நேற்றைய தினம் சொன்ன ஐலன் அப்படின்னு, இலை அப்படின்னு மனுவனுடைய பெண்ணா பிறந்து ஆணாக மாறி திரும்பவும் பெண்ணாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருந்தால் புதன் மூலமாக. அந்த புத பகவானுக்கும் இந்த இலைக்கும் பிறந்தவனுக்கு புரூரவஸ்ன்னு பேர். இவன்கிட்ட தான் ஆரம்பம். இவர்களுடைய இந்த சந்திர வம்சம்ங்கிற இந்த வம்சத்தினுடைய ஹெட் குவார்டர் ஹஸ்தினாபுரம். சூரிய வம்சத்தினுடைய ஹெட் குவார்டர் அயோத்தி. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ரிபுஜன துரவாபா ஹஸ்திபுரியா அப்படிங்கிறார் சம்பு பாரதத்தில் ஆரம்பிக்கும் போது. அயோத்தி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா சொல்றார். இந்த பாரத நாட்டை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் கைப்பற்றினார்கள்னு நாம வரலாறு படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வந்தாரோன்னு, அவர் ஏன் பாரதத்துக்குள்ள வரல? பாரத நாட்டையே அவர் கைப்பற்றல. அப்ப புருஷன்னு ஒரு ராஜா இருந்தான், புருஷோத்தமன்னு பேரவனுக்கு. இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்து ராஜாக்கள் இருக்கிற பரியந்தம் இந்த பாரத தேசத்தை ஒருத்தர் தொட்டு கூட பார்க்க முடியாது, தொடவே முடியாது. அந்த அதுவும் ஆச்சரியம் என்ன, அந்த அயோத்தின்னு சொல்றமோ, யோத்தியா அயோத்தியா. சூரிய வம்சத்து ராஜாக்கள் இருக்கிற பரியந்தம் இன்னொருத்தர் அதை கைப்பற்றினதே கிடையாது. அந்த ஊரை நினைச்சே பார்க்க மாட்டான். அதுபோல ஹஸ்தினாபுரம் சந்திரவம்சத்து ராஜாக்கள். சந்திரவம்ச அதனாலதான் பின்னாடி உள்ள அத்தனை ராஜாக்களும், இந்த பாரத நாட்டில் உள்ள அத்தனை ராஜாக்களும், சோழ பாண்டியர்கள், இவெல்லாம் ஃப்ராடு இன்னைக்கு பேசுறவெல்லாம் கல்வெட்டில் எடுத்து இது தமிழர் தனியிடம் அப்படி இப்படி எல்லாம் பிரிச்சு நம்மளை கன்ஃபியூஷன் பண்றா பத்தியில புரியறதுக்காக சொல்றேன். எந்த கல்வெட்டை எடுத்து பார்த்தாலும் சோழர்களோ சேரர்களோ பாண்டியர்களோ தன்னை தனியா காமிச்சதில்லை. சந்திரவம்சம் சூரிய வம்சம் தான் காமிக்கிற அளவா. தன்னை சந்திரவம்சத்துல வந்தவன், சூரிய வம்சத்துல பாண்டியர்கள்லாம் சந்திரவம்சத்துல வந்தவன் காமிப்பார்கள். சோழர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா சூரிய வம்சத்துல வந்தவன் காமிப்பார். அதனாலதான் மனு நீதி சோழன்னு பேர். தன்னை சூரிய வம்சத்து ராஜாக்கள் அப்படின்னு அவர்கள் அடையாளம் காண்பிச்சுவார்கள். அதனுடைய ஒரு கிளை தான் இதெல்லாம். ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணிட்டு அதனாலதான். ஏன்னா உயர்ந்த பராக்கிரமசாலியான ஒரு மனிதன் தேர்ந்து குழந்தைய பெத்துக்கணும்னு தான் எந்த க்ஷத்திரிய பெண்ணும் ஆசைப்படுவாள். ஒரு நோஞ்சான் சோஞ்சான் பயந்தாங்குழிட்டேருந்து பிள்ளைய பெத்துக்க ஆசைப்படுவல. அவன் மகா பராக்கிரமசாலியா இருக்கணும், ஆஜானுபாகுவா இருக்கணும் அவன் பார்க்கறதுக்கு. அப்படி உள்ளவன்ட்ட க்ஷத்திரிய வம்சம்
அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவார்கள். அப்படி ஒரு ராஜானுபாகுவா இருந்த ஒரு நாடு அது. அந்த ஹஸ்தினாபுரத்தை இந்த புரூரவஸ்காரத்துல தான் ஆரம்பிச்சது. ஹஸ்தினாபுரத்தை ஹெட் குவார்டரா வச்சு. இந்த புரூரவஸ்ல ஒரு ஆச்சரியம், அவன் எப்பேற்பட்டவன்னு சொல்றேன்.